Horen Sie und lesen Sie die Dialoge, welches Bild passt. ஸோ ஆக்சுவலி இந்த ஆடியோஸ் எல்லாம் கேட்டுட்டு எந்த பிக்சருக்கு எந்த டயலாக் வந்து எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுதுன்னு போடணும். சரிங்களா? நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது? A, B, C, D, A 5 பிக்சர்ஸ் இருக்கு. ஆக்கு கிடையாது. இவங்க வேற என்ன யார் சொன்னீங்க? வேற ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. எதுமா? ஐன்ஸ் தான். இந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. இது எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது? பிக்சர் A, B, C, D, A. So Entschuldigung, ich brauche einen Euro for einen Einkaufswagen. So excuse me, I need a Euro for the shopping trolley. Können Sie wechseln bitte? Can I have change? Change கிடைக்குமான்னு கேக்குறாங்க. என்னம்மா எந்த பிக்சர்மா? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? நான் என்ன சொல்ல, எனக்கு சேஞ்ச் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. சேஞ்ச் கிடைக்குமா, சில்லறை கிடைக்குமான்னு கேக்குறாங்கம்மா. உங்களுக்கு அதை தவிர வேற எந்த பிக்சருமே கண்ணுக்கு தெரியலையா என்ன? பிக்சர் டில என்ன தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சில்லறை கிடைக்குமான்னு கேக்குற மாதிரி இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன, நான் ஈஸியா க்ளூ கூட கொடுத்துட்டேன் நான். ஓகே, நெக்ஸ்ட். இது எந்த பிக்சர்? எதுமா? ஏ. ஓகே. So Entschuldigung, was costed der Apfelsaft? ஆப்பிள் ஜூஸ் என்ன? ஸோ ரெண்டு விதமா கேட்கலாம். was costed இல்லைன்னா we feel costed. என்ன what is the price, what is the cost அப்படின்னு கேட்கலாம், இல்லை how much it cost அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ was costed இல்லை we feel costed அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க.
Where comes run அப்படின்னா who is next, who comes next, அடுத்தது யாரு? Ich bitte, நான் தான் சொல்றாரு. Was möchten Sie, what would you like? Ich möchte ein Stück Emmentaler bitte. So I would like to have a piece of Emmentaler னா அது ஒரு type of cheese. Sonst noch etwas, anything else, வேற ஏதாவது வேணுமா? Ja, ich nehme noch 150 Gramm Schinken. So 150 grams ham எடுத்துக்கிறேன் அப்படின்னு. Is das alles? அவ்வளோதானா? Ja, danke. ம் ஓகே. Entschuldigung, excuse me, where can I find rice? ரைஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. டாட் ரெக்ஸ் அங்கே ரைட்டில் இருக்குன்றாரு. ஸோ தாங்க. ஓகே. Ich brauche noch eine Tüte. ஸோ இது வந்து அது ஒன்று தான் பேலன்ஸ் இருக்கு. சரி. ஸோ என்ன சொல்கிறாருன்னா ஐ நீட், எனக்கு வந்து பேக் வேணும்னு கேட்குறாங்க. ஷாப்பிங் பேக் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஹியர் பிட்டர், ஹியர் ப்ளீஸ், அது எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா 35 சென்ட். வி பிட்டர்னா பாடன் 35 சென்ட். Das ist aber teuer. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல ஓகே அப்படின்றாரு. தஸ் மார்க் டோட்டலாக இவ்வளோ ஆச்சுன்றாரு. broken seat then cash and settle. Do you need the bill? பில் வேணுமான்னு கேட்குறாரு. எஸ் ப்ளீஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்மால் லெஸ்ஸாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அவ்வளோவா தெரியவே இல்லை இல்லைங்களா? Entschuldigung, ich brauche, ஸோ இதில் எல்லாமே இருக்குது. வாஸ் Entschuldigung, வாஸ் காசு தேர் ஆப்பிள்ஸ் ஆஃப்ட். இந்த மாதிரி லெஸ்ஸாக ஹைலைட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வேர்டு வச்சுக்கணும். வாஸ் காஸ்டட் தேர் கார்டோஃபெல், பொட்டேட்டோ எவ்வளோ, இல்லைன்னா டேர் ஆப்பிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். ரேட்டு மாற்றலாம். we feel costed their ஆரஞ்சஸ் ஆஃப்ட். ஆரஞ்சஸ் ஆஃப்ட்டுக்கு பதில் வேறு தான், அமௌண்ட்டுக்கு பதில் வேறு தான். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஹைலைட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களோட ஓன் ஐட்டம்ஸ் எதாவது இருந்தால் அதை வச்சுட்டு இந்த டயலாக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஆடியோ கேட்டு கேட்டு அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மண்டே வந்தால் நான் கண்டிப்பாக கேட்பேன் நான், நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு. புரிஞ்சுதுங்களா? ப்ரொனன்சியேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு 1000 கீழே இருந்துச்சுன்னா என்ன சொல்வீங்கன்னா சென்ட்னு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ 99 சென்ட், 1000 கீழே இருக்குது 99 சென்ட். ஸோ 1000 மேலவே இருந்துச்சுன்னா 1000ன்றது நடுவில் சொல்லணும். எழுதும் போது இப்படி தான் எழுதுவீங்க. பட் வைல் ஸ்பீக்கிங் நீங்கள் நடுவில் 1000 சொல்லணும். 1009 இல்லை 2020. புரிஞ்சுதா? எழுதும் போது இப்படி தான் எழுதுவீங்க, பட் சொல்லும் போது நடுவில் சொல்லணும். ஓகேவா? ஸோ இது அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும். நான் கேட்பேன், நான் மண்டே வந்தோடனே கேட்பேன் நான். ஸோ இங்கே வந்து கிரில் பார்ட்டி, அடுத்தது வந்து நேற்று படிச்சோமா கிரில் பார்ட்டி, அதே தான் கண்டினியூ ஆகுது. ஸ்மெக்ஸ் டேஸ்டியாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஸ்மெக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓரன்சி ஒரு லேசன்சிடி டியலோக வெல்ஷஸ் ஃபோட்டோ பாஸ்ட். ஸோ இதுக்கு வந்து எந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகுது இந்த டைலாக்கு?
ஸோ என்ன ஃபோட்டோ? பி. ஸோ என்ன சொல்கிறாங்க? குட் அண்ட் ஆப்பிடைட். சாப்பிடும்போது இதுதான் விஷ் பண்ணுவாங்க. ஹாவ் எ குட் மீல், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. குட் அண்ட் ஆப்பிடைட். டாங்க கிளைஷ் ஃபால்ஸ். கிளைஷ் ஃபால்ஸ்னா சேம் டு யூ. ஏதாவது சொன்னாங்கன்னா சேம் டு யூ சொல்லணும்னா கிளைஷ் ஃபால்ஸ். டாங்க கிளைஷ் ஃபால்ஸ். ஸ்மெக்ஸ் டேஸ்டியாக இருக்கான்னு கேட்குறாங்க. தஸ் ஃப்ளைஷ் ஸ்மெக்ஸ் சேர் குட். மீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே. Möchte ihr noch ein Würstchen? Würstchenனா என்னது? சாசேஜஸ். ஸோ சாசேஜ் வேணுமான்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரையும். Ja gerne die Würstchen sind wirklich lecker. ஸோ Würstchenன்றது ப்ளூரல்ன்றதுனால இங்கே ஜிண்டுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. வெர்க்லிஷ் லெக்கர்னா வெரி ரியலி டெலிஷியஸ். லெக்கர்னா டெலிஷியஸ். உந்து லூகாஸ். லூகாஸை கேட்குறாங்க. இவங்க என்ன 9 டாங்கா இஷ் பின் சட். இல்லை எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இஷ் பின் சட். ஸோ möchtest du Salat? சாலட் வேணுமானா நோ தேங்க்யூ. Ich esse keine Gurken. I don't eat cucumber. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி ஆடியோஸ் கேட்டு கேட்டு நீங்கள் சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். Spielen Sie Dialoge. So guten Appetit, danke gleichfalls. Möchtet ihr? ஸோ möchtet ihr-னா இப்போ நாங்கள் நீங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க. நான் உங்களை கேட்கணுன்னா möchtet ihr அப்படின்னு உங்களை எல்லாரையும் கேட்கணுன்னா möchtet ihr அப்படின்னு சொல்வேன் நான். Would you like? möchtet ihr Fleisch? மீட் வேணுமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் யா bitte. இங்கே வந்து ப்ளூரல். சிங்குலர்னா schmeckt, ப்ளூரல்னா schmecken. Würstchen வந்து ப்ளூரல். ஸோ தி Würstchen schmecken sehr gut. சாசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ளைஷ் வந்தது சிங்குலர்னு. das Fleisch schmeckt sehr gut அப்படின்னு சொல்கிறேன். தூ யார்கிட்ட இப்போ தனியாக ஆஷிகா கிட்ட மட்டும் நான் கேட்கணுன்னா möchtest du Fleisch அப்படின்னு கேட்பேன் நான். தனியாக கேட்கணுன்னா. ஸோ உங்களை எல்லாரையும் சேர்த்து கேட்கணுன்னா இயரு, தனியாக ஒருத்தரை மட்டும் கேட்கணுன்னா டூ போட்டு கேட்கணும். வேணும்னா கேர்ன. ஷுவர் ஷுவர். கேர்னா யா ஷுவர். சிங்குலருக்கு ஈஸ்ட். தஸ் ஃப்ளைஷ் ஈஸ்ட் ஜேர் லெக்கர். ஸோ மீட் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இல்லைன்னா டி ஊஸ்டியன் ஜிண்ட் ஜேர் லெக்கர் அப்படின்னு சொல்லலாம். வேண்டாம் அப்படின்னா 9 டாங்கா ஈஷ் எஸ்ஸே கைனன் ஃபிஷ். ஒருவேளை ஃபிஷ்ஷை சாப்பிட மாட்டீங்கன்னா ஈஷ் எஸ்ஸே கைனன் ஃபிஷ். இல்லைன்னா ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு வேணான்னா 9 டாங்கா இஷ் பின் சட் அப்படின்னு சொல்லணும். இதுவே நான் செகண்ட் டைம் ஆஃபர் பண்ணும்போது தான் நாக். இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? அதுக்கு நாக் யூஸ் பண்ணும். möchtet ihr noch ein Würstchen? இன்னொரு Würstchen வேணுமா? இல்லை möchtest du noch ein knock Fleisch? ஸோ இன்னும் மீட் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நாக். செகண்ட் டைம் ஆஃபருக்கு நாக் யூஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சுதா? ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. பை மெசன். சாப்பிடும்போதோ இல்லை குடிக்கும் போது நம்ம சியர்ஸ் சொல்லுவாங்க தெரியும் இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? சியர்ஸ் சொல்லுவாங்களே. அந்த சியர்ஸ்க்கு வந்து குடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ்ட் இல்லை ஜும்போல் அப்படின்வாங்க. சாப்பிடும்போது கூட்ஸ் அண்ட் ஆப்பிடைட் இல்லை மால்சைட். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஹாவ் எ குட் மீல்ன்ற மீனிங் வரும். ஸோ ஓகே.
ஓகேவா? வேர் மோஸ்டே வாஸ். ஸோ யாருக்கு என்ன வேணும்னு நீங்கள் ஆடியோ கேட்டு இங்கே போடணும். ஆக்சுவலி மெஸ்டன்ன்ற வேர்டு வந்து வுட் லைக், வுட் லைக் மீனிங். ஸோ இஷ் மஸ்டர் எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இஷ் மஸ்டர், டு மஸ்டஸ்ட், ஏர் எஸ் தி மஸ்டர், வியர் மஸ்டன், இயர் மஸ்டட், ஜி மஸ்டன். ஸோ வுட் யூ லைக் டு ஹேவ் சாக்லேட் அப்படின்னா மிஸ்டன் சி சாக்லேட். புரியுதா? புரியுதா இல்லையா? மஸ்டன்ன்றதுக்கு மீனிங் வுட் லைக், சாக்லேட் வேணுமா அதுக்கு எப்படி சொல்றது? möchten Sie Schokolade? So would you like chocolate? Möchten Sie Schokolade? வேணும்னா யா கேம், வேண்டானா நைன் டங்கர். நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன்னா ich esse keine Schokolade. So möchten Sie Schokolade? புரியுதா? இப்போ புரியுதாமா? எல்லாருமே சொல்லணும். எல்லாருமே சொன்னா தானே. நிஜமா நான் சத்தமா பேசி பேசி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எதுவுமே ஆன்சர் பண்ணாததே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் பேசுறது எனக்கு கஷ்டமா தெரியல. நீங்க யாருமே ரிப்ளை பண்ணாம அமைதியா இருக்கிறது தான் எனக்கு போதுண்டா ஸ்டாப் பண்ணிடலான்னு தோணுது. நீங்க ஆர்வமா டவுட் இருந்தா கேளுங்க. நான் தான் சொல்றேன்னு சொல்றேன். நான் எல்லாம் கோச்சிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்லி தரேன். நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுங்க. புரியுதுல்ல? ஓகே. அதுக்கு வந்து இஷ் மஸ்டர், எனக்கு சாக்லேட், ஐ வுட் லைக் டு ஹேவ் சாக்லேட் அப்படின்னா இஷ் மஸ்டர் சாக்லேட் எஸ்ஸன். எனக்கு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தோணுது அப்படின்னா இஷ் மஸ்டர் சாக்லேட் எஸ்ஸன். புரிஞ்சுதுங்களா இப்போ? ஸோ இப்போ வந்து இந்த 3 பேர் இருக்காங்க, தனித்தனி ஆடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேன் என்னது? தர் மேன் மஸ்ட் ஐன். இந்த பர்சனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு. ஸோ என்ன வேணும்னு கேட்குறாரு, அதை நீங்கள் சொல்லணும். அப்புறமா அடுத்த ஆடியோவில் வந்து இந்த லேடி தி ஃப்ரௌ ட்ரிங்க்ட் கேர்ள், அந்த லேடிக்கு வந்து ஏதோ ஒன்று குடிக்க பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது அப்படின்னு சொல்லணும். தர் மன் மஸ்ட் கைனே, மர்ஸ்டே வரைக்கும் இருந்தா அவருக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கைனேன்னு வந்தா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அவருக்கு என்ன சாப்பிட வேணாம்னு தோணுது? புரிஞ்சுதா? என்ன கேட்டாரு? ஃபர்ஸ்ட் ஃபிஷ் சொன்னாரு. ஃபிஷ் வேணும், ஃபிஷ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அதுக்கு என்ன சொல்றாரு? நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலாக வேற என்ன கேட்டாரு? கோலா கேட்டாரு. சாப்பிட என்ன கேட்டாரு? இந்த வேர்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஸ்டீக், ஸ்டீக் கேட்டார். ஸ்டீக்னா தெரியுமா எல்லாருக்குமே? சரி, அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கூகுளில். சரிங்களா? ஸ்டீக். ஸோ அதுவும் கறி தான். அது நீட்டாக இருக்கும் ஸ்டீக்குன்னு. சரிங்களா? ஸோ அடுத்த இது பார்க்கலாம்.
ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அந்த லேடி, என்ன குடிக்க வேணும்? ஆ, சூப்பா? சூப்பர் அப்படின்றாங்க, சூப்பு சொல்ல. சூப்பர். அதுக்கு முன்னாடி என்ன சூப்பர்னு சொல்றாங்கன்னு கேளுங்க. ஸோ இவர் எதோ வேணுமான்னு கேட்குறாரு. என்ன வேணுமான்னு கேட்குறாரு. தெரியலையா? ஸோ ரொம்ப சூப்பர் அந்த வேர்டை சொல்லி சூப்பர், அது என்ன சூப்பர் அப்படின்றாங்க. வெரி குட், வெரி குட். யார் கண்டுபிடிச்சது? யாரு? அரவிந்தகுமாரி. சூப்பர்மா. ஆரஞ்சு சாஃப்ட். வெரி குட், சூப்பர். ஓகே, அடுத்தது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? சாக்லேட்க்கு என்ன சொல்லுவாங்க? chocolate. chocolate. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, சொல்லுமா. ஆமா. Der Frau trinkt gern orange. இல்ல தேவையில்லை. இங்க ஐன்ஸ்டீக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டெஃபினட் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தேவையில்லை. சரிங்களா? இது நெகேஷன் ஆர்டிக்கல். புரியுதா? நெகேஷன் ஆர்டிக்கல். கைனே chocolate. செகண்ட் வேனுக்கு எதுவுமே வேண்டாம். ஓகே. Was Essen und trinken Sie gern? Machen Sie ein Interview mit Ihrem Partner. ஸோ இப்போ வந்து யார் ப்ளே பண்ண போறீங்கன்னு தெரில, பட் நீங்கள் பேச ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. எஸ்என்சி கேன். ஸோ உங்களுக்கு எஸ்என்சி கேன் chocolate. ஃபார்மலாக கேட்கணுன்னா எஸ்என்சி கேன். இன்ஃபார்மலாக கேட்கணுன்னா இஸ்ட் டூ கேன். எஸ்என்சி கேன் ஃபிஷ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இன்ஃபார்மலாக கேட்கணுன்னா இஸ்ட் டூ கேன் ஃபிஷ். ஸோ ஃபார்மலாக கேட்கணுன்னா இப்படி, இன்ஃபார்மலாக கேட்கணுன்னா இப்படி. ஸோ யாரை கேட்கலாம்? ஆஷிகா. இஸ்ட் டூ கேன் ஃபிஷ். பிடிக்குமா ஃபிஷ்ஷு? ஓகே, அதுக்கு என்ன சொல்லணும்? யா சேர் கேன். பிடிக்காதுன்றதுக்கு நைன் நிக்ஸ் அகேன். ஓகேவா? சொல்லுமா. கேட்கலாம். இப்போ அந்த கான்வர்சேஷன் அப்படியே டயலாகா மாற்றணும்னா உந்து, உங்களை யார் கேட்டாங்களோ உந்துன்னு கேட்கலாம். வேற ஃபார்மலா கேட்கணும். உன்சி. உன்சி.
சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ட்ரிங்கிள், குடிக்க பிடிக்குமான்னு. ட்ரிங்கிள் ஜி கேன் கோலா. இன்ஃபார்மலாக கேட்கணும்னா ட்ரிங்க்ஸ் டு கேன் கோலா. உண்டு இல்லைன்னா உண்ட் ஜி. சரிங்களா? 9 நிக்ஸ் அகேன் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே நீங்க கேட்கலாம் உண்டு உன்ஜி. நீங்க பதில் சொன்னதுக்கு அப்புறமா உங்களை கேட்டவங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்டு இல்ல உன்ஜி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ட்ரிங்க்ஸ் டு கேன் கோலா. யாராச்சும் பதில் சொல்லலாம். ட்ரிங்க்ஸ் டு கேன் கோலா. ஓகே, குட். யா கேன். அப்புறம் வாஸ் எசன்சி இல்லை வாஸ் இஸ் டு டூ கேன். ஸோ இது வந்து ஏதாவது ஐட்டம் வச்சு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கேட்குது. பொதுவாகவே என்ன கேட்கணும்? வாஸ் எஸ்என்சி கேன் இல்லை வாஸ் இஸ் டு டூ கேன். உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு இஷ் எஸ் ஏ கேன். ஸோ வாஸ் எஸ்என் இஸ் டு டூ கேன். ரேஷ்மா, ரேஷ்மா வேலையில் இருக்கிறீங்களா? இஷ் எஸ் வாஸ் இஸ் டு டூ கேன். ஸோ என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேட்டிருக்கேன் நான். கொஸ்டின் வந்து வாஸ் இஸ் டு கேன், என்ன சாப்பிட பிடிக்கும். அதுக்கு இஷ் எஸ் ஏ கேன் சொல்லிட்டு இங்கே என்ன இதுவோ அது நீங்கள் சேர்க்கணும். இஷ் எஸ் எஸ் இஷ். ஓகே ஓகே ஓகே. வாஸ் ட்ரிங்க்ஸ் டு கேன். நான் எல்லாம் இன்ஃபார்மலாக கேட்டிருக்கேன். வாஸ் ட்ரிங்க்ஸ் டு கேன். ஸோ பிடிக்க என்ன பிடிக்கும்? இஷ் ட்ரிங்க் ஏ கேன். இதுக்கு பதில் இஷ் ட்ரிங்க் ஏ கேன். வாஸ் ட்ரிங்க்ஸ் டு கேன். என்ன 9ஆ? இல்லை, என்ன குடிக்க பிடிக்கும்? ஜாஃப்டா, ஜூஸா, ஆரஞ்சு ஜூஸா, இல்லை வாட்டரா, இல்லை கோலாவா? கோலா. இஷ் ட்ரிங்க் ஏ கேன் வாட்டர் கூட சொல்லலாம். வாட்டர் குடிக்க பிடிக்கும்னா இஷ் ட்ரிங்க் ஏ கேன் வாட்டர். ஸோ என்ன பிடிக்காது? என்ன பிடிக்காது? இஷ் எஸ் nicht gern fish. ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகே ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் இது டயலாக் பேசுறதுக்கு. ரெடியாக வருவீங்களா? ஓகே. வெரி குட். ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல் எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மலாக ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபார்மலாக போகணும். இன்ஃபார்மலாக ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இன்ஃபார்மலாக போகணும். சரிங்களா? அந்த டைலாகில் மாற்றி மாற்றி சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா எல்லாம்?
சரி, இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா தான் நெக்ஸ்ட் இது போகலாம். சரிங்களா?